ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 1வது வசனம். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவரோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமே, நீ பயப்படாது என்று சொன்னார். ஏன் தெரியுமா சொன்னாரு? ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருந்தது. தன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இனி எப்படி இருக்க போகிறது என்று சொல்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. அவர் எதிர்பார்த்து வந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்தார். ஏனென்று கேட்டால், கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். அவரிடத்துல சொல்லுகிற போது நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்து வந்தார். ஆனால் காலங்கள் ஓடிவிட்டது, வருடங்கள் ஓடிவிட்டது, பல வருடம் ஓடிவிட்டன. இன்னைக்கும் கூட அவருக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிள்ளை சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. அவருக்குள்ளே ஒரு சோர்வு இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறார். உமது அடியனுக்கு என்ன தருவீர் என்று சொல்லி கேட்கிறார். பாருங்களேன், என்னிடத்திலே வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கக்கூடிய எலியேசர் இருக்கிறான். அவன் என்னுடைய வீட்டிலே பிறந்திருக்கிறான். அவனுடைய சுதந்திரமாக இருக்கட்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏனென்று கேட்டால், இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயதாகிவிட்டது. அவர் தன்னுடைய இருதயத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்ன டிசிஷன் எடுக்கிறார்னா, என் கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரன் எலியேசர் என்கிற வேலைக்காரன், அவன் என் வீட்டிலே தான் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், என் சொல் பேச்சை கேட்கிற நல்ல ஒரு மகன், அவனை நான் என்னுடைய மகனாக தெரிந்து கொள்ளலாமா என்று சொல்லி கூட ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வந்தார். வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். பாருங்க, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன என்று சொன்னார். இவ்வண்ணமாகவே உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இந்த இடத்திலே ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், ஒரு ஆலோசனை கேட்கிறார் ஆண்டவரிடத்திலே வந்து. ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் வேறு. ஆண்டவர் என்ன நினைச்சாரு? ஆபிரகாமின் சந்ததியை பெருக பண்ண விரும்பினார். சாராளின் மூலமாக அந்த சந்ததியை உருவாக்க விரும்பினார். அதுவே அவருடைய விருப்பமாக இருந்தது, அதுவே அவருடைய தீர்மானமாக இருந்தது, அதுவே அவருடைய முடிவாக இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்குள்ளே வேறொரு யோசனை வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லி என்ன ஆசீர்வாதத்தை முன்குறித்திருக்கிறாரோ, முடிவு செய்திருக்கிறாரோ, அதை உங்க வாழ்க்கையிலே தருவார். அது தேவனாலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம். அது மனுஷனுடைய முடிவு அல்ல, அது பரலோக தேவனுடைய முடிவு. அது அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். அதன்படியாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தருவார். அதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? பொறுமை தேவைப்படுகிறது. சில சமயத்தில் நம்ம இடத்துல பொறுமை காணாமல் போய் விடுகிறதுனால நாம் இதை செய்து விடலாமா என்று சொல்லி, அதை செய்து விடலாமா என்று சொல்லி ஏதாகிலும் ஒரு பிளான் போடுறோம், ஏதாகிலும் ஒரு ஆலோசனையை நிறைவேற்றலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல போய் நாம் ஒரு புது பிளானை போட்டு ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்லை, திஸ் இஸ் நாட் மை பிளான், யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமாக தான் சொன்னாரு, ஆபிரகாமே, நீ பயப்படாதே. நீ ஏன் பயப்படுற? நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் நமக்கு அரணும் பாதுகாப்புமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு பலனாகவும் இருக்க போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாராளின் மூலமாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தாராம். எனக்கு அன்பான தேவஜனங்களே, 75 வயதில் அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார், கைவிட்டு விடவில்லை. 100 வயதான பொழுது கர்த்தர் தாம் சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். நாம அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக காத்திருங்கள். யோபு இப்படி சொல்லுகிறார், அவர் எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார் என்று சொன்னாராம். ஆம், அவர் எனக்கு குறித்து வைத்திருக்கிறார், தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார், முடிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த முடிவில் எந்தவித மாற்றமும் இருக்க போவதில்லை. அவர் தீர்மானித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் எனக்கு ஒன்றும் குறைவுபட போவதில்லை. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அதுதான்.
உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து காத்திருங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் ஆபிரகாம் கூப்பிட்டு காமிச்சாரு, வானத்து நட்சத்திரங்களை காமிச்சாரு, இவ்விதமாய் இவருடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னபோது ஆபிரகாம் அதை அப்படியே விசுவாசித்தார். என்னுடைய சந்ததி இவ்வண்ணமாக இருக்க போகிறது, என்னுடைய சந்ததி மகா திரளாய் பெருக போகிறது, என்னுடைய சந்ததி கோடாய் கோடியாய் பெருகும் என்று சொல்லி அவர் ஆண்டவருக்குள் விசுவாசித்தார். அதுதான் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கும் கூட அவ்விதமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவ்விதமாகவே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், கர்த்தர் ஒருவனாய் இருக்கிற பொழுது, ஆபிரகாம் ஒருவராய் இருக்கிற பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், அவரை ஆசீர்வதித்தார், அவரை பெருக பண்ணினார். அதனால தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன்னு கேட்டார், ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு முன்னாடி 2 சாட்சிகள் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாமையும் சாராளையும் சாட்சியாக வைத்திருக்கிறார். அவங்களை நோக்கி பாருங்க, அவங்க விசுவாச வாழ்க்கையை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பின்தொடருங்கள், கர்த்தரை பின்தொடருங்கள், அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவர், இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு கேடகமாய் வலனுமாய் விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியே வழி நடத்துங்க. ஏசும் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.